வணக்கம். இந்த பதிவில் இந்த நம்ம மதுரை உயர்நீதிமன்ற கிளை இருக்கு இல்லைங்களா, அந்த 2 நீதிபதிகள் தமிழக அரசு மீது சில கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்க. அதை பற்றி தான் பார்க்க போறோம். இப்போ நீங்க ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உங்கள்கிட்ட ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கை பத்தி தான் நீங்க பேசணும். மாறா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தமிழக அரச நீங்க கடுமையான சொற்களால் அதாவது பேச வேண்டியதுக்கு அவசியம் என்ன? அப்ப நீங்க எங்க உங்களுக்கு பிரஷர் இருக்கு? அப்ப அப்படியானா இந்த அந்த இதுல இருந்து வழக்கறிஞர் உங்களை விடுதலை வாங்கியிருக்கணும். ஜிஆர் சாமிநாதங்கிறவர் தான் அதுல இன்வால்வ் ஆயிருக்காரு. இப்ப அவரை தீர்ப்பை ஏற்றுதான் உங்கள்கிட்ட மேல்முறையீடு விட்டுருக்கு தமிழக அரசு. ஜிஆர் சாமிநாதனுக்கு நீங்க கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா தனியா கொடுத்துக்குங்க, அது உங்க இஷ்டம். ஆனா இது பப்ளிக்ல ஒரு நீதிமன்றமா இருந்துகிட்டு நீங்க ஒரு தமிழக அரசு மீது சேத்தவாரி அறையக்கூடாது. உங்களுக்கு அந்த வழக்கில் இஷ்டம் இல்லைன்னா நீங்க ஒதுங்க சார். இவங்க யார் 2 நீதிபதி தெரியுங்களா? நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் அண்ட் ராமகிருஷ்ணன். இந்த 2 நீதிபதிகளுக்கும் பிரஷர் இங்கிருந்து வருது. ஆனா இவர் இங்க என்ன இங்க இருக்கணும்? நீதிபதி சத்யதேவ் மாதிரி ஒதுங்கி இருக்கணும். அது என்ன சார் நீதிபதி சத்யதேவ் அப்படின்னு ஒரு நீதிபதி இருந்தாருங்க, ரொம்ப அருமையான நீதிபதி. இந்த எம்ஜிஆர் கேஸ்ல அவருக்கு பிரஷர் கிடைச்சிருச்சு. என்ன எம்ஜிஆர் கேஸ்? எம்ஜிஆர் வெளிநாட்டுல இருக்காருங்க. அங்க இருந்துகிட்டே இவரு உறுதிமொழி எடுக்கிறாரு ஒரு சிஎம்மா, இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னு ஒருத்தர் பொதுநல வழக்கு போடுறாரு. அதை இவர் அட்மிட் தான் பண்ணார். அந்த கேஸ்ல நியாயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அட்மிட் தான் பண்ணாரு. ஒன்னும் பெருசா ஒன்னும் செய்யல. அவரு உடனே போன் பண்ணி கட்ட வார்த்தையா சொல்லி இந்த அதிமுகவினர் அவர் அசிங்கப்படுத்தினார். அவர் அந்த கேஸ்ல இருந்து ஒதுங்கிட்டாரு. உங்களுக்கு அந்த மாதிரி பிரஷர் கொடுத்தா நீங்க ஒதுங்கிங்க சார். இப்ப நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் மீது ஏற்கனவே பிரச்சனை புகார் இருக்கு. அவரு பாருங்க, ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய செக்யூரிட்டி போர்ஸ், இவருடைய போர்ஸ் கிடையாது, செக்யூரிட்டி போர்ஸ். அதை போலீஸா கன்வெர்ட் பண்றாருங்க. போலீஸ்காரங்களா அவங்க உபயோகிக்கிறாரு. இவரு கீழே ஓடுறாரு, மேல ஓடுறாரு. இவரு வெரிஃபை பண்றாராம். ஏன்னா அதுக்குதான் சிபிஐ இருக்கு, ரிப்போர்ட் இருக்கு, போலீஸ் இருக்கு. அதெல்லாம் கவனிக்காம நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஓடி என்னத்தை நீங்க வெரிஃபை பண்றீங்க? தெரியும், சொல்லுங்க. சரி, அப்புறம் அந்த அந்த நீதிபதிக்கு மேல ஏற்கனவே என்ன இருக்கு? தமிழக அரசு தொடுத்த இதுல இன்னைக்கு இந்திய பார்லிமெண்ட்ல இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுத்துருக்காங்க. யாரு? நீதிபதி சிஆர் சாமிநாதன். ஏன்னா அவரு ஒரு நீதிபதியா இருக்கவே தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லியிருந்த. இது எவ்வளவு அவமானம் பாருங்க. நீதிபதியா இருக்க தகுதியற்றவர்னு 107 எம்பிக்கள் கையெழுத்து போட்டுருக்காங்க. ஒருத்தர் 2 பேர்ல 107 எம்பிக்கள் கையெழுத்து போட்டுதான் இன்னைக்கு இம்பீச்மெண்ட் மோஷனை பார்லிமெண்ட்ல போட்டிருக்காங்க. அதான் அட்மிட்டும் பண்ணிருக்காரு யாரு? அந்த ஸ்பீக்கர். அதனால நீங்க அந்த ஆத்திரத்தை யார் மேலேயே காட்டாதீங்க, புரியுதுங்களா? யார் மேலேயும் நீங்க அந்த ஆத்திரத்தை காட்டாதீங்க. உங்களுக்கு ஜிஆர் சாமி மேல கான்ட்ராக்ட் கொண்டு வேற யாராவது சொல்லிதான் நீங்க அதுக்காக பாருங்க. இவங்க என்ன வார்த்தை உபயோகிச்சிருக்கீங்களா? கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் தீபம் ஏற்றுவது பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு அபத்தம். யாரு? தமிழக அரசு சொன்னதா அது அபத்தமா இவங்களுக்கு. அப்புறம் தமிழக அரசின் செயல்பாடு அரசியல் உள்நோக்கம் கொண்டதா உள்ளது. உள்நோக்கம்னு சொன்னா கூட பரவாயில்ல, அரசியல் உள்ளது. என்ன அரசியல் இருக்கல? அடுத்தது அந்த அரசியல் உள்நோக்கத்தை நிறைவேற்ற என்ன இவங்க தரந்தாழ்ந்து, இவங்கள மாதிரி எந்த ஒரு மாநிலமும் தரந்தாழ்ந்து போக கூடாது. அப்படின்னா அர்த்தம் இவங்க தரந்தாழ்ந்து போயிட்டாங்கன்னு தானே அர்த்தம். இப்படியே சார் பண்ணுவாங்க நீதிபதிகள்? இப்போ அங்க வழக்கு தொடுத்தவன் ஒரு பக்தனோ அல்லது கோயில் நிர்வாகமோ இல்ல, யாரோ ஒரு ஆள் நான் இந்து மத பிரச்சனை முறை. இந்து மதம் தென்னிந்தியாவிலே கிடையாதுங்க. ஏதுக்கு தென்னிந்தியாவில் இந்து மதம்? தென்னிந்தியாவில் கிடையாது, அது வட இந்திய மதம். நீங்க வட இந்தியாவில போய் உங்க வேலையை காட்டுங்க. வரவன் என்ன சொல்றான் தெரியுங்கிறாம, நாங்க இன்னும் ஒரு அயோத்தியை உண்டாகும்ன்றான். பாருங்க சார், அப்ப அவன் மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. அவன் அயோத்தியை உண்டாகும் சொன்னான். இது யாருடைய பூமி? தென்னாடுடைய சிவனையை போட்டி, சிவனுடைய பூமி தென்னிந்தியா. இங்க அடுத்தவனுக்கு இடம் இல்ல. நீங்க முஸ்லிம்களோட பகைமை பண்ணோம்னா நார்த் இந்தியாவுக்கு ஓடி பண்ணுங்க. இங்க தென்னிந்தியாவை ரணகலமாக்காதீங்கிறதாலதான் இப்படி அவர் தமிழக முதல் ரொம்ப பிரில்லியண்டா ஆக்ஷன் எடுத்திருக்காரு. அத பாராட்டுறது பதிலா சேத்தவாரி இறக்கிறீங்க.
ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி எல்லாத்தையும் என்ன வார்த்தை கொடுங்க உங்களுக்கு தெரியாதா? இதான் கோட் ரூல்ஸா? இதான் கான்டாக்டா? உங்களுக்கு ஹைகோர்ட்ல உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லுங்க, எப்படி சார் இப்படிலாம் நீங்க வார்த்தை உபயோகிக்கலாம் ஆச்சுங்களா? ஆக யாரோ ஒருத்தன் வந்து கேஸ் போட்டு நான் இந்து மதத்தின் பின்ன இந்து மக்களிடம் போயிட்டு இவரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்திருக்காரா? இவர் தான் சோல் ரெப்ரஸன்டேட்டிவ்னு. அதான் நான் இந்து மதமே இல்லைன்றேன். அது வட இந்தியா மதம். நீங்க வட இந்தியா போய் அங்க முஸ்லீமோட சண்டை போட்டுங்க, புரியுதுங்களா? இப்போ இது வீரசைவர்கள் பூமி சார். ஏற்கனவே கர்நாடகா வீரசைவ லிங்காயத்துகள் மதம்னு ஒரு மிகப்பெரிய மதம். அவ்வளவுதான். அது மொத்த கர்நாடகம் உள்ள மிகப்பெரிய மதம். அதே மாதிரி மதம் ஒண்ணு தமிழ்நாட்டிலே உருவாயிட்டு வருது, வீரசைவர்கள் மதம். ரெண்டும் ஒண்ணுதான். வீரசைவ லிங்காயத்தினாலும் வீரசைவன்னு ஒண்ணுதான். அவங்க இந்த திருப்பரம் கொண்டு இந்துக்களுக்கு சொந்தமானது இல்லை, நாங்க எங்க சென்னாருடைய சிவரையை போத்தி எங்களுடைய பூமி, அடுத்தவனுக்கு வேலை இல்லைன்னு ஒரு கேஸ் போடுறாங்க. எவனாவது வந்து இங்க உரிமை கொண்டாடினான்ட்டு உடனே நீதிமன்றம் உடனே அட்மிட் பண்ணி ஆமா ஆமா இது ஒத்துவீங்களா விசாரிப்பீங்களா? ஏற்கனவே அந்த பூமியில பிரச்சனை இருக்குங்க திருப்பரங்குன்றத்துல. அது வந்து வெள்ளைக்காரன் காலத்துல இருந்தே இருக்கு, ஆங்கிலேயர் காலத்துல இருந்து இருக்கு, 4 வருஷமா இருக்கு. இப்ப திடீர்னு வந்துகிட்டு அங்கதான் ஏத்து ஒண்ணு பண்றானா, அவன் அடம் பண்ண வரான்னு அர்த்தம். அவன் சொல்றத பாருங்க சார், இன்னொரு உற்பத்தி பண்ணாங்கிறான். அப்ப அவனுடைய எண்ணம் என்ன இருக்கு? அந்த மாதிரி ரவுடித்தனமா பேசுறவங்களுக்காக போய் தீர்ப்பு கொடுறாரு ஒருத்தர். அவரு அங்க அதை பண்ணட்டும், மத்திய அரசு அதை முடிவு பண்ணட்டும், உச்ச நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும். ஆகவே இந்த வீரசைவ பூமியில வந்து யாரும் இந்து மதம்லாம் சொந்தம் கொண்டு வராதிங்க. இந்து மதத்தினுடைய எல்லாம் தென்னிந்தியா கிடையாது. நீங்க வட இந்தியாவுக்கு போங்க, அங்க முஸ்லீம் கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு நில்லுங்க. இங்க வராதிங்க, இங்க அயோத்தியா உண்டாக்குவான் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு தெரியாதீங்க. நன்றி, வணக்கம்.